வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த விலையில் மின்சாரம், கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம். நடைமுறையானது கௌபே, மக்களுக்கு வெளியான நற்செய்தி. அரிசி, முட்டை, கோழி இறைச்சி விலையை அதிகரிப்போர் மீது பாயும் சட்டம். மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கும். அதிவேக நெடுஞ்சாலைகளில் கட்டணங்களை செலுத்த இலகு வழி, மே மாதம் நடைமுறைக்கு. தொடர்பான விரிவான செய்திகள். சஹஸ்தனவி மின் உற்பத்தி நிலையத்திற்காக மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த மின் நிலையத்தின் கட்டுமானம் மற்றும் உரிமை செயல்பாட்டை சஹஸ்தனவி நிறுவனம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இதன்படி 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் உரிமை இலங்கை மின்சார சபைக்கு மாற்றப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள வீட்டு மற்றும் வணிக நுகர்வோருக்கு நம்பகமான மற்றும் குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்கும் நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கை காவல்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கௌபே செயலி மூலம் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான உடனடி அபராதங்களை நிகழ்நிலையில் செலுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட முறை நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன்படி குருநாகல், தொரட்டியாவ, மேல்சிரிபுர, கொக்கரெல்ல, கலேவல, தம்புள்ளை, மடாட்டுகம, மரதன்கடவள, கெக்கிராவ, திரப்பனை, கவரக்குளம் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களில் உள்ள வீதிகளை உள்ளடக்கிய வகையில் இந்த முன்னோடி திட்டம் நேற்று முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. தற்போதைய முறை என்னவென்றால், ஓட்டுநர்கள் செய்யும் போக்குவரத்து விதிமீறல்களுக்காக காவல்துறை அதிகாரிகள் விதிக்கும் அபராதங்களை தபால் நிலையங்களுக்கு எடுத்துச் சென்று பணம் செலுத்தி பின்னர் அபராதத்தை காவல் நிலையத்திற்கு திருப்பி அனுப்பி ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதாகும். இருப்பினும் அபராதம் கௌபே விண்ணப்பம் மூலம் நிகழ்நிலையில் செலுத்தப்பட்டு போக்குவரத்து அதிகாரிகளுக்கு குறுஞ்செய்தி மூலம் உறுதிப்படுத்தப்படுவதால் ஓட்டுநர் உரிமம் அதே நேரத்தில் வெளியிடப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் திறமையான சேவையை வழங்குகிறது. இதன் மூலம் இந்த முன்னோடி திட்டத்தில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்த பிறகு நாடு முழுவதும் செயல்படுத்த இலங்கை காவல்துறை எதிர்பார்த்துள்ளது. பண்டிகை காலத்திற்காக மேற்கொள்ளப்படும் விசேட சோதனை திட்டத்தின் கீழ் கடந்த சில நாட்களில் 1200 சோதனைகளை நடத்தியுள்ளதாக பாவனையாளர் அலுவலகங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் அத்தியாவசிய பொருட்கள் மீது அதிக கவனம் செலுத்தி சோதனைகளை நடத்தவும், விற்பனை பொருட்களின் விலைகளை காட்சிப்படுத்தாதவர்கள், குறிப்பிட்ட விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்பவர்கள், காலாவதியான பொருட்களை விற்பனை செய்பவர்கள், பற்றுச்சீட்டுகளை வழங்காதவர்கள், பொருட்களை பதுக்கி வைத்திருப்பவர்கள், பொருட்களை விற்க மறுப்பவர்கள் மற்றும் நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் விலை குறைப்பு மற்றும் விற்பனையை நடத்தி பொருட்களை விற்பனை செய்பவர்கள் அவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தவும் அதிகாரிகளுக்கு பாவனையாளர் அலுவலகங்கள் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. விடுமுறை நாட்களிலும் இரவு நேரங்களிலும் நடத்தப்படும் இந்த சோதனைகளின் போது சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபாரிகள் மற்றும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையை உயர்த்த முயற்சிப்பவர்கள் மீது புலனாய்வு அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். மேலும் அத்தகைய வியாபாரிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகார சபை அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பாதிக்கக்கூடிய வெப்பமான வானிலை நிலைமை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலன்னறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்பம் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12:11 அளவில் ஆடியகுளம், வேப்பங்குளம், பதவிய மற்றும் குச்சவெளி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது. அதன்படி சுகாதார பிரிவால் அறிவிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
இதேவேளை இன்றைய தினம் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்பதற்கு அட்டை மூலம் பணம் செலுத்த அனுமதிக்கும் திட்டம் எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த தினத்திலிருந்து அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் போது டெபிட் அல்லது கிரெடிட் அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். டச் அண்ட் கோ முறை அல்லது இன்செர்ட் முறையை பயன்படுத்தி சுமார் 8 வினாடிகளில் இதனை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாக அமைச்சர் கூறினார். கொட்டாவை மற்றும் கடவத்தை சந்திப்புகளில் இது ஏற்கனவே ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார். குறைந்த விலையில் மின்சாரம் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் நடைமுறையானது. கௌபே மக்களுக்கு வெளியான நற்செய்தி. அரிசி முட்டை கோழி இறைச்சி விலையை அதிகரிப்போர் மீது பாயும் சட்டம். மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கும். அதிவேக நெடுஞ்சாலைகளில் கட்டணங்களை செலுத்த இலகு வழி மே மாதம் நடைமுறைக்கு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.